சிலையை எடுத்துட்டு குடும்பமா நாடகம் போடுறீங்களா? அவங்களுக்காக நீங்க ஏன்டா வீணா அடிபட்டு சாகுறீங்க? அந்த பாசத்துக்காக நாங்க எந்த வலி வேணா தாங்கிப்போம். இதெல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு புரியவே புரியாது. என்னது பாசமா? இதெல்லாம் பண வெறி. அவங்க கிட்ட பணம் இருக்குன்னு தானே எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. யோ, யாருக்கே வேணும் பணம்? இது கூட்டு குடும்பத்தோட பந்தையா? பணம் சொத்தை எல்லாம் நாங்க எதையுமே பெருசா நினைச்சது இல்லையா? யோ சும்மா நிறுத்தியா? கையில காசு இல்லனா கட்டின பொண்டாட்டியும் பெத்த தாய் கூட மதிக்க மாட்டா. பெருசா பேசுறீங்க. ஏதோ இந்த அண்ணாமலை கையில கொஞ்சம் காசு இருக்குங்கிறதுனால எல்லாரும் பாசம் காட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. இது புரியாம பாசம் மண்ணா கட்டிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு. யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன். என் குடும்பத்தை பத்தி என்ன தெரியும் உனக்கு? நாங்க உருவத்துல வேணா வேற வேறையா இருக்கலாம், ஆனா உள்ளத்துல எல்லாருமே ஒண்ணுதான். எங்க பாசத்தை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. என் மேல ஒரு அடி கூட விழக்கூடாதுன்னு எவ்வளவு வலிய தாங்கிட்டு நிக்கிறாங்களே, அவங்கள பார்த்தா பணத்துக்காக பாசத்தை காட்டுறாங்கன்னு சொல்ற. இந்த அன்பையா பொய்ன்னு சொன்ன? உனக்கு என் மேல இவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அம்மா, இப்படி ஒரு விஷ பரீட்சை வேணுமா? உண்மையான பாசம்னா என்னன்னு இவங்களுக்கு புரியல. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. அதுல விஷம் கலந்துருக்கு. எல்லாரும் குடிங்க. இன்ஸ்பெக்டர், எந்த எவிடன்ஸும் இல்லாம எங்க குடும்பத்தை இப்படி அடிச்சு காயப்படுத்திருக்காங்க. இதுக்கு மேல ஒருத்தர் கைப்பட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஹலோ மிஸ்டர், என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்க எப்படி இவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம்? இவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா உங்க மொத்த பேரையும் தூக்கி உள்ள போட்டுருவோம், பாத்துக்கோங்க. சார், இது எங்க ஊர் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. எங்க சிலையை திருடினவங்களை அடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா? சிலையை அவங்க தான் எடுத்தாங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? என்ன எவிடன்ஸ்? எந்த ஆதாரமும் இல்லாம அவங்க மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? எல்லாரும் முன்னாடி போட்டு இப்படி அடிச்சிருக்கான். நீங்க எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஏய், நீங்க எல்லாம் மனுஷங்களாயா? உங்க மனசாட்சியோட சொல்லுங்க. நாங்களே இந்த சிலையை எடுத்து நினைக்கிறீங்க? எங்க அம்மாவால பல குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா சிலையை எடுத்தாங்கன்னு சொல்றீங்க? சிலை ஊருக்குள்ளதான் இருக்கு. அவ்வளவு பெரிய சிலைய அவ்வளவு ஈஸியா வெளியே எடுத்துட்டு போக முடியாது. சிலை நிச்சயமா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கு. எப்படி அவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? ஆமாமா, உத்தமன் மாப்பிள்ள சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. யாரும் எதிர்பார்க்காத, ஆனா எல்லார் கண்ணு முன்னாடியும் இருக்கிற ஒரு இடம்னு சொன்னார்ல, அதையும் அவனுங்களும் யோசிச்சிருந்தா? என்னத்த சொல்றீங்க? எனக்கு என்னமோ சிலை இன்னும் கோயிலுக்குள்ளதான் இருக்குன்னு தோணுது. ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல. கோவிலுக்குள்ள இருந்தா மாட்டிப்போன்னு தெரிஞ்சும் எப்படி அங்க வைப்பாங்க? அதுதாமா அவங்க பிளான். சிலைய காணோன்னு எல்லாரும் ஊர் முழுக்க தேடுவோம், ஆனா கோயிலுக்குள்ள தேட மாட்டோம். அந்த ஐடியாவில தான் சிலைய கோயிலுக்குள்ளேயே எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. வெளியூர் திருடனா இருந்தா திரும்பவும் கோவிலுக்குள்ளேயே வைக்க யோசிப்பாங்க. அப்போ வருண் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற யாரோ தான் திருட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சரியா சொன்ன. ஊருக்காரன் யாரோ ஒருத்தன் உதவியால தான் சிலை கோயிலுக்குள்ள பத்திரமா இருக்கு.
ஏய் 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 நில்லுங்க. எங்கடா போறீங்க வாங்க வாங்கடா ஓட பாக்குறீங்க. எங்கடா தப்பிக்க பாக்குறீங்க எங்க குடும்பத்து மேல பழிய போட்டுட்டு இப்ப உண்மை தெரிஞ்சது ஓட பாக்குறீங்களா ஏயா ஊர் மக்கள் பயத்தை யூஸ் பண்ணி இந்த ரூம்ல இவ்வளோ பெரிய ஸ்மக்லிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சார் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இந்த சிலையெல்லாம் எப்படி இங்க வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைனா பின்ன எதுக்காக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணீங்க? எனக்கு என்னமோ அந்த கோதண்டம் மேலதான் சந்தேகமா இருக்கு. எப்படிம்மா சொல்ற? கோவிலுக்குள்ள சிலையை திருட வந்தவனுங்க விட்டுட்டு போன மோதிரம் அத்தை. இந்த மோதிரம் கோதண்டத்தோடது. அவர் இத கையில போட்டிருந்தத ஏற்கனவே நான் பார்த்திருக்கேன். அம்மா, கோதாண்ட பண்ண தப்புக்கு எல்லாரும் உங்க மேல பழி சுமத்தி உங்களை ஊர் முன்னாடி அவமானப்படுத்திட்டோம். இந்த ஊர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. இன்னும் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போய் பூஜையை ஆரம்பிங்க. சரி எல்லாரும் வாங்க, ஆரம்பிக்கலாமா? சரிங்கம்மா. வாங்க. அம்மா, இது 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற திருவிழா. எங்க திருவிழா நடக்காம போயிருமோன்னு பயந்தோம். நீங்க சொன்ன மாதிரியே திருவிழாவை சிறப்பா நடத்தி காட்டிட்டீங்க. இனிமே இந்த ஊருக்கு எந்த குறையும் இருக்காது. இந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தாமா சேரும். ரொம்ப சந்தோஷங்க. அந்த ஆத்தா அருளால இனி இந்த ஊரை செல்வ செழிப்போட இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. நான் முதலா ரொம்ப ஆசையோட இந்த திருவிழாவை பார்க்க வந்தேன். எங்க என்னால இந்த திருவிழா தடுப்பட்டு போயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனா அத்தை அது எல்லாத்தையும் மாத்தி திருவிழாவை நல்லபடியா நடத்திட்டாங்க. நாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறோம். இனிமே இந்த கோவிலுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் என்ன வேணும்னாலும் நாங்க இருக்கோம். ரொம்ப சந்தோஷம்மா. அண்ணாமலை அம்மா மனசு போலவே அவங்களுக்கு தங்கமான மருமக அமைஞ்சிருக்காங்க. நீங்க உங்க கணவரோட நீண்ட ஆயுளோட சந்தோஷமா வாழணும். அந்த ஆத்தா உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பா. சரி, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. நாங்க போயிட்டு வரோம். அம்மா, இது உங்க குலதெய்வம். கோவிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போங்கம்மா. நிச்சயமா வருவோம். இந்த ஆத்தாவை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு நாங்க கண்டிப்பா வருவோம்.